வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. உருன்னு உட்கார்ந்துருந்த விஜயாவை உசுப்பேத்தி மேலே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஸ்ருதி. வந்தவங்க முத்துக்கிட்ட வந்து, இந்த வீட்டுக்கு முதல் செங்கலையே நான் தான் எடுத்து வச்சேன், அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா இந்த வீட்டையே கட்டினாரு, அதுக்கப்புறம் மாடி கட்டும்போது உங்க அப்பா என்னதானே முதல் செங்கல் எடுத்து வைக்க சொன்னாரு, இப்போ மட்டும் என்கிட்ட சொல்லாம நீங்களே கட்டுவீங்களா அப்படின்னு பயங்கரமா உரிமை குரல் எழுப்புறாங்க. என்னடா இது, கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க, இப்ப தானா வந்து நான் தான் செய்வேன்ற மாதிரி பேசுறாங்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்க ஸ்வேதா ரவியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, ஹே ரவி, ஸ்ருதி பிரில்லியன்ட் தான், எப்படி அவங்கள கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க பாருன்றாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் கரெக்டா பண்ணுவா அப்படின்னு ரவியும் பெருமையும் சந்தோஷமா சிரிக்கிறாரு. அப்படின்னு விஜயா அந்த பூஜைக்கு எடுத்து வச்சிருக்க இடத்த நோக்கி நடக்க மற்றவங்களும் நடக்கிறாங்க. டேய், நீ பாட்டுக்கு எதையாச்சும் பண்ணுவியாடா, இது அம்மாவோட வீடு, அவங்க கிட்ட கேட்க மாட்ட அப்படின்னு மனோஜ் அவரோட அதிகாரத்தை காட்டுறாரு. அதானே என்ன முத்தன்னா, பெரியம்மா இல்லாம எப்படி, அவங்க தான் முன்னாடி நின்று எல்லாமே பண்ணணும், வீட்டு பெரியவங்க அவங்க தானே அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. ஏண்டா, என்ன கூப்பிட்டு எடுத்து வைக்க சொல்ல மாட்டியா, எனக்கு அந்த உரிமை இல்லையா அப்படின்னு விஜயா கேட்க, நல்லா ஆண்டி, நல்லா கேளுங்க ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படின்னு பார்க்குறாங்க விஜயா. நீங்க இல்லாம எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு ஸ்ருதி கேட்க ரொம்ப பெருமையா தலையை நிமித்திட்டு பாக்குறாங்க விஜயா. என்ன நடக்குதுங்க, அம்மா இப்படி பேசுற ஆள் இல்லையேன்னு குழம்பி போய் நிக்கிறாரு மனோஜ். பலகுரல், அம்மா இல்லாம செய்ய போறோன்னு யார் சொன்னா, அம்மாவுக்காக தானே வெயிட் பண்றோன்னு அந்த பல்டி அடிக்கிறாரு அவரு. பாத்தீங்களா ஆண்டி, நீங்க வந்து சொன்னதுமே எப்படி ட்விஸ்ட் பண்றாரு, இதுதான் கரெக்ட் டைம், செங்கலை வச்சிடுங்கன்னு ஸ்ருதி சொல்றாங்க. அப்படிங்கிற விஜயா, நான் இல்லாம இது நடக்க கூடாது சொல்லிட்டேன் அப்படின்னு விஜயா சொல்ல எல்லாரும் சிரிப்போட பாக்குறாங்க. அப்படின்னு முத்து தலையாட்ட, கண்டிப்பா நடக்காதத்த, உங்க கையால நீங்களே எடுத்து வச்சு ஆரம்பிச்சு வைங்க அப்படின்னு மீனா ஐஸ்கிரீமா உருகிட்டு இருக்காங்க. அந்த பயம் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க விஜயா. அப்போ மேஸ்திரி அக்கா வந்து, முத்து நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, இப்பவே எடுத்து வச்சா நல்லா இருக்கும்ன்றாங்க. வச்சிடலாங்க்கா அப்படிங்கிற முத்து அப்படியே ஸ்ருதியை பார்க்க, ஆண்டி போய் ஸ்டார்ட் பண்ணுங்க ஆண்டின்றாங்க ஸ்ருதி. அப்படின்னு அவங்க தலையாட்ட, நான் ஷூட் பண்றேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல சரின்னு போறாங்க விஜயா. ஸ்ருதி வீடியோ எடுக்க ஆரம்பிக்க ரவி வேகமா அவங்ககிட்ட வர்றாரு. ஏய் ஸ்ருதி, எதுக்கு வீடியோலாம் எடுக்கிற அப்படின்னு ரவி கேட்குறாரு. போன தடவை அட்வான்ஸ் கொடுத்தப்ப ஸ்வேதா இதே கேள்வியை தான் கேட்டாங்க, சும்மா ஒரு கண்டென்ட் என் பேஜில் போடுவேன் இல்லைன்றாங்க ஸ்ருதி. எடு எடு, நல்லா எடு, அந்த வீடியோவுக்கு கல்லுக்குள் ஈரம்னு டைட்டில் கொடுத்துரு அப்படின்னு முத்து சொல்ல 3 பேரும் சிரிக்கிறாங்க. விஜயா கெத்தா வந்து நின்றுக்கிட்டு, ஆரம்பிக்கலாமா, இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. உடனே அங்கே நின்றுட்டு இருந்த முத்து, அம்மா இருங்க அப்படின்னு ஓடி வர்றாரு. அத்தை அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர, அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணுமாங்கிறாரு முத்து. என்னடா, உன் பொண்டாட்டிய செங்கல் எடுத்து வைக்க சொல்லலான்னு பார்க்குறியா, அது நடக்காது, நான் தான் எடுத்து வைப்பேன் அப்படின்னு விஜயா கட் அண்ட் ரைட்டா சொல்றாங்க. முத்து சிரிச்சிட்டு, நீங்க தாம்மா எடுத்து வைக்க போறீங்க, யாரும் இல்லைன்னு சொல்லல, ஆனா அப்பா இருக்கணும்ல அப்படிங்கிறாரு முத்து. அவர் தான் ஊர்ல இருக்காரே அப்படின்னு விஜயா சொல்ல, நான் வீடியோ கால் பண்ண போறேனேங்கிறாரு முத்து. அண்ணாமலை நிஜமாவே பாட்டி வீட்டில் தான் இருக்காரு, அவரு ஆன் பண்ணி, ஏய் என்னடா முத்துன்னு கேட்குறாரு. அப்பா இங்க பாருப்பா, ரூம் கட்டுறதுக்கு சாமியை கும்பிட்டுட்டு முதல் செங்கல் எடுத்து வைக்க போறேன்ப்பா, ஆனா அம்மா இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு போற போக்குல உன்னை கொளுத்தி போடுறாரு அவரு. ஏய் நான் என்னடா பண்றேன் அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வீடியோ கால்ல, விஜயா நல்ல நாள் அதுவுமா, என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. அவரு நேர்ல இருக்கப்ப சொன்னாலே விஜயா சட்டை பண்ண மாட்டாங்க, இப்ப பார்க்கலாம். ஏங்க நான் எதுவும் பண்ணலைங்க அப்படின்னு விஜயா பதற. அப்பா அது ஒன்றும் இல்லைப்பா, சாமி கும்பிட்டுட்டு ரூம் கட்டுறதுக்கு முதல் செங்கலை நீ தான் எடுத்து வைக்கணும்னு சொல்றாங்கப்பா அப்படின்னு அப்போ ஒரு பல்ட்டி அடிக்கிறாரு முத்து. அப்படி இல்லைன்னா நீ இங்கே வந்ததுக்கு அப்புறம் அம்மாவும் நீயும் சேர்ந்து எடுத்து வைக்கணுமாப்பா அப்படின்னு அவரு சில பல பிட்டுகளை போடுறாரு. ஏய் அம்மா எப்படா அப்படி சொன்னாங்க அப்படின்னு மனோஜ் அதிர்ச்சியா கேட்க, எப்படியும் தனக்கு ஃபேவரா தானே சொல்லியிருக்கான்னு நினைக்கிற விஜயா, ஆமாண்டா அப்படிதான் சொன்னேன் அப்படின்னு மனோஜ் கையை தட்டி விட்டுட்டு, ஆமாங்க ஏங்க நீங்க இல்லாம எப்படிங்க என்ன வழியிறாங்க, அதை பார்த்து மீனாவோட அம்மாவும் சீதாவும் சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. மீனா லோ வாய்ஸ்ல, கவனிச்சியாமா
அத்தை பயங்கரமான ஆள் தான், அவங்களுக்கு நல்ல பேர் வரணும்னு எப்படி மாத்தி பேசுறாங்கன்னு பாரு அப்படின்னு சீதா சொல்ல அவங்க அம்மாவும் முகம் மாறாம லைட்டா சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. நல்லது தானே, முத்து மீனா அவங்க ஆசைப்பட்டபடி ரூம் கட்ட போறாங்க. இந்த நாளை விட்டா ஒரு மாசத்துக்கு நல்ல நாளே கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயா பெருமையா மனோஜை பார்த்து சிரிச்சிட்டு மறுபடியும் கேமராவை பாக்குறாங்க. நான் இல்லைன்னா என்ன, நீ எடுத்து வைக்கலாம்லன்றாரு அவரு. நீ எடுத்து வையே, நான் இங்க இருந்து ஆசீர்வாதம் பண்றேன்றாரு அண்ணாமலை. சரிங்க அப்படின்னு பயங்கர பவ்யமா நீங்க ஏதோ சொல்றீங்க, ஆனாலும் நீங்க இல்லாதது ஒரு குறையா தாங்க இருக்கு அப்படின்னு விஜயா பயங்கரமா பம்புறாங்க. அந்த குறையே வேண்டாம், என் மனசு பூரா அங்கதான் இருக்கு, நீ ஆரம்பின்னு அவரும் டைலாக் பேசுறாரு. சரிங்க அப்படின்னு ஏதோ அண்ணாமலை சொன்னதுக்காக இவங்க செய்ய போற மாதிரி செம்ம பில்டப் கொடுத்துக்கிறாங்க. அத்தை வந்து விளக்கேத்துங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்ல அப்படின்னு விஜயா போறாங்க. அப்பா பாருப்பா அப்படின்னு வீடியோ கால்ல காட்டிக்கிட்டு இருக்காரு முத்து. இந்தாங்க ஏத்துங்கன்னு தீப்பெட்டி எடுத்து கொடுக்குறாங்க மீனா. வாங்குற விஜயா எங்க எங்க ஸ்ருதி அப்படின்னு கூப்பிட நான் ரெடின்னு ஸ்ருதி முன்னுக்கு ஓடி வர்றாங்க. அவங்களுக்கு டைரக்டா ஆப்போசிட்ல வந்து நின்னுகிட்டு ஆண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஸ்ருதி சொல்ல விஜயாவும் அப்படின்னு சிரிப்போட தீபத்தை ஏத்துறாங்க. சரிங்க ஸ்மைல் அப்படின்னு சொல்ல விஜயா சிரிப்போட பாக்குறாங்க. சூப்பர் சூப்பர் அப்படின்னு ஸ்ருதி வீடியோ எடுத்துட்டு இருக்க முத்து சிரிப்போட அப்பாவுக்கு இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காரு. விஜயா ரொம்ப கவனமா போஸ் கொடுத்துக்கிட்டு இங்க சாமி வேலையை பாக்குறாங்க. அவங்க தீபாராதனை காட்ட எல்லாரும் சின்சியரா சாமி கும்பிடுறாங்க. அப்பப்போ ஸ்ருதி பக்கம் கண்ணை காட்டி ஓகேவா ஓகேவான்னு கேட்டுக்கிறாங்க. அவங்களும் அப்படின்னு வளைச்சு வளைச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்க இவங்க கற்பூர ஹாரத்தி காட்டிட்டு இருக்காங்க. மீனா நீயே முதல் செங்கல் எடுத்து கொடுமான்னு மேஸ்திரி சொல்ல இதோ அப்படின்னு செங்கலை வந்து எடுக்கிறாங்க மீனா. அந்த செங்கல் எடுத்து அவங்க முத்துக்கிட்ட கொடுக்க முத்து அதை வாங்கி அம்மா அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து நீட்டுறாங்க. விஜயா சாமியை கும்பிடுறாங்க. ஆண்டி போஸ் கொடுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அப்படியே செங்கலை தாங்கி பிடிக்கிற மாதிரி விஜயா புன்னகை மண்ணியா போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகேன்னு ஸ்ருதி சொல்ல 3 பேரும் செங்கலை பிடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து விஜயா கைக்கு செங்கல் மாறுது. அந்த ஈசான மூலையில கொண்டு போய் வைங்கம்மா அப்படின்னு மேஸ்திரி சொல்ல விஜயா அதை அழகா தூக்கிட்டு அங்கிருந்து போறாங்க. ஸ்ருதி அங்கேயே நின்றுட்டு இருக்க நடந்த விஜயா ஸ்ருதி அப்படின்னு கூப்பிட வர ஆண்டின்னு ஓடி வர்றாங்க. மேஸ்திரி ஒரு சட்டியில கலவையை ரெடி பண்ணி வச்சு இந்தாங்க கலவையை அங்க போடுங்கன்னு சொல்ல வேலைக்கு வந்தவர் வேகமா அதை வாங்குறாரு. வாங்கி கலவைய தரையில போடுறாரு. ஸ்ருதி வந்து க்ளோஸா வீடியோ எடுத்துட்டு இருக்க விஜயா அவர் போட்டு நிறைவி விட்ட கலவை மேல அந்த செங்கலை வைக்கிறாங்க. அடுத்ததான் மீனா ஒரு தாம்பாளத்துல பூவை நீட்ட அதை அப்படியே கொஞ்சமா அள்ளி போடுறாங்க. அந்த கல்லு மேல பூவை போட்டுட்டு கும்பிட்டுட்டு எழுந்திருக்கிறாங்க. ஸ்ருதியும் ஒரு ஸ்டெப் விடாம ஒவ்வொன்னையும் கவர் பண்ணிட்டு இருக்காங்க வீடியோல. அடுத்ததா முத்துவும் மீனாவும் விஜயோட காலில் விழ நல்லா இருங்க அப்படின்னு பிளஸ் பண்றவங்க பக்கத்துல இருக்க தாம்பாளத்துல இருந்து கொஞ்சம் பூவை எடுத்து நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்த 2 பேருமே நிமிர்றாங்க. அப்ப யார் கையிலயா கொடுத்திருந்த மொபைல வாங்குற முத்து அப்பா இங்க பாருப்பா முதல் செங்கலை வச்சாச்சுப்பா அப்படின்னு காட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த ரூம கட்டணும்னு தானே ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த, இப்பதானே அடி எடுத்து வச்சிருக்கிற, இனிமே நல்லபடியா முடியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல முடிச்சிடலாம்ப்பா அப்படிங்கிற முத்து அப்பா பாட்டி எப்படிப்பா இருக்காங்கன்னு கேக்குறாரு. பாட்டி அம்மா நல்லா இருக்காங்க, நீ எல்லா வேலையையும் முடிச்சிட்டீங்க வா, மற்றபடி எல்லாத்தையும் நான் நேர்ல வச்சு சொல்றேன்றாரு அண்ணாமலை. முத்துவோட முகம் உடனே கலங்கி போயிடுது. அப்பா பாட்டிக்கு எதுவும் அப்படின்னு பதட்டமா கேட்க ஒன்னும் இல்லடா, எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு ஊருக்கு வா, நாம அப்புறம் பாட்டிய கூட்டிக்கிட்டு ஊருக்கு போயிடலாங்கிறாரு அண்ணாமலை. சரிப்பா சரிப்பா நான் வந்துடுறேன்ப்பா வைக்கட்டுமா அப்படின்னு முத்து கேட்க அது வரலாம் ஈன்னு போஸ் கொடுத்துக்கிட்டே இருந்த விஜயா ஸ்ருதி எல்லாம் நல்லபடியா சரியா வந்திருக்கான்னு கேக்குறாங்க. வந்துருச்சு ஆண்டின்றாங்க ஸ்ருதி. சரி அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு விஜயா விடுவிடுன்னு அங்கிருந்து போக என்னடா இதுன்னு எல்லாரும் திகைச்சு போய் பாக்குறாங்க. டேய் முத்து வாழ்த்துக்கள் டான்றாரு ரவி. தேங்க்ஸ் டான்றாரு அவரு. ஏதாவது உதவி தேவைப்பட்டா கேளுடான்னு ரவி சொல்ல சரிடான்றாரு அவரு. மனோஜ் இந்த கூட்டத்துக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி மெதுவா நடந்துகிட்டு இருக்க டேய் மனோஜ்னு ரவி கூப்பிடுறாரு. அப்படின்னு அவர் திரும்ப முத்துவுக்கு வாழ்த்து சொல்றான்றாரு ரவி. ஆமா இவர் பெரிய பங்களா கட்டுறாரு, சின்னதா ரூம் கட்டுறீங்க, ஓவரா பேசுறீங்க, போங்கடா
அப்படின்னு போறாரு அவரு. இவனெல்லாம் திருத்தவே முடியாதுடாங்கிறாரு ரவி. வேணா விட்றா அப்படிங்கிற முத்து. மீனா, இனிமே எல்லா வேலையும் தன்னால நடக்கும், நீ பாத்துக்க, நான் ஊருக்கு போயிட்டு பாட்டி எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன்றாரு முத்து. பார்த்து போயிட்டு வாங்கன்றாங்க மீனா. முத்து கிளம்ப ரவியும் கிளம்பிடுறாரு. அங்க எல்லாருமே லேடிஸா நின்று இருக்காங்க. மீனா ஆண்டி எப்படி வர வச்சேன் பாத்தீங்களான்னு பல குரல் கேட்குறாங்க. சூப்பர் ஸ்ருதின்னு மீனா சொல்லிட்டு இருக்க ஸ்வேதா அவங்க முதுகுல ஒரு தட்டு தட்டி, பெரியம்மாவை கண்ட்ரோல் பண்ற கீ உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு ஸ்வேதா சிரிக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. அடுத்ததான் முத்துவோட கார் பாட்டி ஊருக்கு போக சத்யா அவரோட வண்டியை எடுத்துட்டு சிந்தாமணி வீட்டுக்கு வர்றாரு. வண்டியை நிறுத்திட்டு அவர் இறங்கி வர கதவை திறந்து விடுறாரு வாட்ச்மேன். ஹெல்மெட்டை கழட்டிக்கிட்டே உள்ளேற வர்றாரு. ரேகா மொபைலை பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்துட்டு இருக்காங்க. ரேகா அப்படின்னு கூப்பிட அவங்களும் மொபைலை கீழே இறக்கிக்கிட்டு வா சத்யா அப்படின்றாங்க. அங்கிள் எப்படி இருக்காருன்னு சத்யா கேட்க இப்ப பரவாயில்லன்றாங்க ரேகா. நைட்டு சரியா தூங்கல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா வேற இருக்காரு, அடிக்கடி செஸ்ட் பெயின் வேற வருதுன்னு சொல்றாருன்றாங்க ரேகா. டாக்டரை பாத்தீங்களான்னு சத்யா கேட்க இல்ல, டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு, இன்னும் ஸ்டேபிள் ஆகல, நாளைக்கு தான் டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு அம்மா சொல்லி இருந்தாங்க அப்படின்றாங்க ரேகா. சரி, அப்போ நாளைக்கு நீ வேணா கூட போய் பாரு, இப்போ வீட்டுக்கு போகலாமான்னு சத்யா கேட்க வா, அம்மாட்ட போய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு ரேகா உள்ளர நடக்க சத்யாவும் கூட வர்றாரு. கட்டிலில் மூர்த்தி படுத்திருக்க தலைமாட்டு பக்கத்தில் சிந்தாமணி உட்காந்துருக்காங்க. வா ரேகா, வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சிந்தாமணி கூப்பிட வாங்க மாப்பிள்ளன்னு மெதுவாக மூர்த்தி எழுந்திருக்கிறாரு. இல்லை இல்லை அங்கிள் பரவாயில்ல, நீங்கள் படுங்க அப்படிங்கிற சத்யா. இப்போ பரவாயில்லையா அங்கிள்னு கேட்குறாரு. அவரும் மெதுவாக சாஞ்சிக்கிட்டு இப்போ பரவாயில்ல, என் பொண்ணு என்னை பார்க்க வந்த சந்தோஷமே எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்குன்றாரு மூர்த்தி. ரேகாவும் கொஞ்சம் பெருமையும் சந்தோஷமா சத்யாவை பார்த்து சிரிக்கிறாங்க. அம்மா, நாளைக்கு நீங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறப்ப நான் வர்றேன், இப்போ நான் கிளம்பவான்னு ரேகா கேட்குறாங்க. சிந்தாமணிக்குள்ள திடுக்குன்னு இருக்கு. ஆனா அவங்க எதையும் காட்டிக்காம அப்படியா நீ போகணும்ல, சரி அப்படின்னு மெதுவா தயங்குறாங்க. சரி அப்படின்ற மூர்த்தி டக்குன்னு இருமலுக்குள்ள போயிடுறாரு. அவரு ரொம்ப அதிகமா இரும ஆரம்பிக்க டாடி என்னாச்சு டாடி அப்படின்னு ரேகா பக்கத்துல வர ஏங்க ஏங்க என்னங்க அப்படின்னு பதறி போய் பிடிக்கிறாங்க சிந்தாமணி. ரேகா தண்ணி எடுத்துட்டு வர ஏங்க தண்ணி குடிங்க, ரேகா தண்ணி குடு அப்படின்னு சொல்ல டாடி குடிங்க அப்படின்னு ரேகா நீட்டுறாங்க. ஆனா அவருக்கு பயங்கரமா இருமல் வந்துருது. ரொம்பவே சிரமப்படுறவரு கஷ்டப்பட்டு பாட்டில கையில வாங்கிக்கிட்டு ஒரு முடக்கு தண்ணிய ரொம்ப சிரமப்பட்டு குடிக்கிறாரு. சிந்தாமணிய ரேகாவும் பதறி போய் பாக்குறாங்க. மூர்த்திக்கு இருமல் வந்ததுல செட்டில் ஆக ரொம்ப சிரமப்படுறாரு. கஷ்டப்பட்டு அடுத்த முடக்கு தண்ணிய குடிச்சாலும் அவருக்கு இருமல் நிக்கவே இல்லை. அப்பா அப்பா பெயின் இருக்காப்பா அப்படின்னு ரேகா கேட்க லைட்டா இருக்குமான்றாரு அவரு. ரொம்ப டயர்டா இருக்குமா அப்படின்னு அவரு சரிய படுத்துக்கங்க படுத்துக்கங்க அப்படின்னு சிந்தாமணி அவரை மெதுவா தாங்கி பிடிச்சி படுக்க வைக்கிறாங்க. படுக்கிறவரு ஆன்னு பெருமூச்சு விடுறாரு. ரொம்பவே தடுமாறிக்கிட்டே ரேகா எனக்கு எப்ப என்ன ஆகும்னே தெரியல, எனக்கு ஏதாவது ஆயிட்டான்னு மூர்த்தி சொல்ல ஏங்க என்னங்க எதுக்குங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சிந்தாமணி பதறாங்க. அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா, ஏன்பா இப்படி பேசுறீங்கன்னு ரேகாவும் கண்ணீர் விடுறாங்க. சத்யா அமைதியா நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. எதுவுமே நம்ம கையில இல்லம்மா, எனக்கு ஏதாவது ஆயிட்டா நீ தாம்மா உங்க அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு மூர்த்தி சொல்ல சிந்தாமணி அழன்னு அழறாங்க. உன்னை விட்டு அவளுக்கு வேற யாருமா இருக்கா, யாரும் இல்லம்மாங்கிறவரு மறுபடியும் இரும ஆரம்பிச்சிடுறாரு. சிந்தாமணி பயங்கர கதறலோட ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்க அவரு மறுபடியும் அடுத்த ரவுண்டு இருமல்ல ரொம்ப சிரமப்படுறாரு. பார்த்துன்னு இருக்காரு சத்யா. இத்தனை வருஷம் நாம பிரிஞ்சு இருந்தோம், இனிமேலாவது சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேங்க, இப்படி எல்லாம் பேசினா நான் என்ன செய்வேன் அப்படின்னு நெத்தியில அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க சிந்தாமணி. அப்பா நீங்க பயப்படாதீங்கப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா, நீங்க எதையும் யோசிக்காம ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு ரேகா கண்ணீரோட சொல்ல ரேகா உன் முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலே எனக்கு நிம்மதியா இருக்குமா, நீ திரும்ப வந்த சந்தோஷம்தான் என்னை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க வைக்குது அப்படின்னு மூர்த்தி சொல்ல நீங்க கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுங்க சரியாகிடுன்றாங்க சிந்தாமணி. ரேகாவை கூட்டிக்கிட்டு போக மாப்பிள்ள வந்திருக்காரு, அவங்களுக்கு டைம் ஆகுது கிளம்பட்டுங்கிறாங்க சிந்தாமணி. சரிம்மா ரேகா நீ போயிட்டு வா அப்படின்னு ஈனஸ்வரத்துல சொல்றாரு மூர்த்தி. ரேகாவும் கட்டில விட்டு இறங்கி சத்யாவை பார்த்துட்டு அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறப்ப நானும் வரேம்மா அப்படின்னு ரேகா சொல்ல சரிம்மா என்னை பத்தி யோசிக்காத நீ போயிட்டு வா அப்படின்றாரு மூர்த்தி. வரேன் அங்கிள் அப்படின்னு சத்யா சொல்ல
போயிட்டு வாங்க மாப்பிள்ளன்றாரு அவரு. ஐயோ அவ பாட்டுக்கு போறா அப்படின்னு சிந்தாமணி தவிப்போட பார்க்க மறுபடியும் ஒரு பெரிய இருமலோட அப்படியே படார்னு எழுந்து உட்கார்றாரு மூர்த்தி. 4-8 போன ரேகா பதறி அடிச்சு திரும்பி பார்க்குறாங்க. அப்பா அப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு ஓடி வந்து கையை பிடிக்கிறாங்க. அங்கிள் அங்கிள் வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம், அங்கிள் ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க அப்படின்னு சத்யா கூப்பிடுறாரு. இருங்க மாப்பிள்ள, வலி வந்தா இந்த மாத்திரையை போடணும்னு சொல்லியிருக்காங்க, இதை போட்டால் சரியாயிடும்னு சிந்தாமணி தண்ணியும் ஒரு மாத்திரையும் எடுக்கிறாங்க. அவரு நெஞ்சில கைய வச்சுட்டு துடிக்கிறாரு. சிந்தாமணி மாத்திரையை கொடுக்க அப்பா இந்தாங்க அப்படின்னு ரேகா தண்ணியை நீட்டுறாங்க. எங்க மாத்திரையை முழுங்குங்க அப்படின்னு சிந்தாமணி நீட்ட வாங்கி வாய்க்குள்ள போடுறாரு. இப்போ ரேகாவே தண்ணி அவர் வாய்க்குள்ள ஊத்துறாங்க. ஆன்னு பெருமூச்சு விட்டுட்டு இருக்க. அப்பா இப்போ ஓகேவான்னு ரேகா கேட்குறாங்க. அது சரியாயிடுமா? எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு டைம் ஆகுது, நீ கிளம்புன்றாரு மூர்த்தி. மாப்பிள்ளை வேற வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு மூர்த்தி சொல்ல ரேகா இப்போ தயக்கத்தோட அப்பாவையும் சத்யாவையும் மாறி மாறி பார்க்குறாங்க. அப்பா ஹாஸ்பிட்டல் வேணா போகலாமாப்பா அப்படின்னு ரேகா கேட்க வேணாம்மா, அதிகமாக இருமல் வந்ததுனால கொஞ்சம் வலி ஏற்பட்டுருச்சு, சரியாயிடும், நீ கிளம்புன்றாரு. ரேகா மெதுவாக இறங்கி வர்றவங்க 2 வைக்க சத்யாவும் நடக்கிறாரு. சத்யானை கூப்பிட திரும்பி பார்க்குறாரு. நான் இன்னைக்கே கிளம்பணுமா அப்படின்னு ரேகா கேட்க சிந்தாமணியும் மூர்த்தியும் ஆர்வமாக அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. சத்யா என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே நின்றுட்டு இருக்க ரேகா மெதுவா அப்பா பக்கம் திரும்புறாங்க. அவரும் தலையை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காரு. அவர் முகம் வழியில் அப்படியே சுருங்கி போய் கிடக்கு. அவங்க அம்மா ஏக்கத்தோட ரேகாவையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பாவை இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல விட்டுட்டு எப்படி வர்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரேகா சொல்ல நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன்றாரு சத்யா. சிந்தாமணி முகத்துல ஓகே ஓகேன்னு ஒரு சின்ன நிம்மதி பரவுது. இல்ல மாப்பிள்ள, நீங்க ரேகாவை கூட்டிக்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு மூர்த்தி சொல்ல ஏங்க அவ கூட இருந்தாதான் நீங்க மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறீங்க, உங்களுக்கும் கொஞ்சம் நார்மலா இருக்கு அப்படின்றாங்க சிந்தாமணி. சிந்தாமணி அதுக்காக ரேகாவை இங்கேயே இருக்க சொல்ல முடியுமா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு வீட்டு மருமக, அப்புறம் மாப்பிள்ள நம்மள என்ன நினைப்பாரு அப்படின்னு மூர்த்தி சொல்லிட்டு இருக்க. அங்கிள் அதெல்லாம் நான் ஒன்னும் நினைக்கல, ரேகா உங்க கூட இருக்கிறது தான் கரெக்ட்னு எனக்கும் தோணுது அப்படின்னு சத்யா சொல்ல மூர்த்தி எதுவுமே புரியாம மலங்க மலங்க பார்த்துட்டு இருக்காரு. ரேகாவும் சின்ன புன்னகையோட நிக்கிறாங்க. அப்பா உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நான் உங்க கூடவே இருக்கேன்ப்பா அப்படின்னு ரேகா சொல்ல அதுதான் கரெக்ட் ரேகா, நீ கொஞ்ச நாள் இங்கேயே இரு, அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், ஓகேவா? நான் டெய்லி வந்து பார்த்துட்டு போறேன்றாரு சத்யா. அப்படின்னு ரேகா சின்ன சிரிப்போட தலையாட்ட மாப்பிள்ளன்னு கூப்பிடுறாங்க சிந்தாமணி. சத்யா அவங்க பக்கம் திரும்ப உங்களுக்கு சிரமமா இருக்குமேன்றாங்க சிந்தாமணி. ஆன்ட்டி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் பிரச்சனையே இல்ல அப்படிங்கிறாரு. அம்மா நான் சத்யா கூட போய் ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டு என்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேம்மா அப்படிங்கிறாங்க ரேகா. சத்யாவும் ஆமான்னு தலையாட்ட ரேகா நீ எதுக்குமா வந்துக்கிட்டு, பரவாயில்லம்மா நீ கிளம்புன்றாரு மூர்த்தி, அதான் அம்மா இங்க இருக்காங்கல்ல அப்படின்னு மூர்த்தி சொல்ல சிந்தாமணி மறுபடியும் ரேகாவை பார்க்குறாங்க. அப்பா அம்மா மட்டும் எப்படி தனியா உங்களை பார்த்துக்குவாங்க, நானும் இங்கேயே இருக்கிறேன், நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்றாங்க ரேகா. அப்படின்னு சத்யாவும் தலையாட்ட ஏங்க அதான் அவளே சொல்றா இல்லைங்க, உங்களை நினைச்சு அவளும் அங்க போய் பயந்துகிட்டு தான் இருக்கணும், 2 நாள் அவ இங்கேயே இருக்கட்டுங்க, அதான் உங்களுக்கும் நல்லது கூடன்றாங்க சிந்தாமணி. சரி என்னமோ செய்யுங்கன்ற மாதிரி அவரு தலையை சரிச்சுக்க சரி நான் போயிட்டு வந்துடுறேம்மான்றாங்க ரேகா. அப்படின்னு சிந்தாமணி தலையாட்ட வா சத்யா அப்படின்றாங்க ரேகா. வரேன் அங்கிள், போயிட்டு வரேன் ஆண்டி அப்படின்னு சத்யா சொல்ல சரிங்க மாப்பிள்ளன்றாங்க சிந்தாமணி. அவங்க 2 பேரும் கிளம்பி போக சிந்தாமணி அப்படியே கட்டிலில் உட்கார 2 பேரும் சிரிப்போட ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. எப்படியும் வந்துருவாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல மூர்த்தியும் ஆமான்னு தலையாட்டுறாரு. மீனாவோட வண்டி எடுத்துக்கிட்டு முத்து ஒரு பேங்க்குக்கு வந்திருக்காரு. அங்க வந்து வித்ட்ராயல் ஸ்லிப்பை கேஷ் கவுண்டர்ல கொடுக்குறாரு. அப்போ அவரோட மொபைல்ல இருந்து ஏதோ சவுண்டு கேட்க எடுத்து பாக்குறவரு முகம் மாறிடுது. உடனே வேகமா வெளியே ஓடி வர்றாரு. வர்றவரு வண்டியை பார்த்துட்டு வண்டியில உட்காந்து அப்படியே ஹேண்ட்பேரை தடவி பார்க்குறாரு. நீ கரெக்டான நேரத்தில் எச்சரிக்கை பண்ணதுனால டோ பண்ணாம பார்த்துக்க முடிஞ்சது, நல்ல வேலை பாக்ஸரை வச்சு இன்ஃபார்ம் கிடைச்சதுனால டக்குன்னு வண்டியை எடுத்துட்டேன், கொஞ்சம் விட்டுருந்தா ரொம்ப கஷ்டமாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறாரு. ஏன்னா அவரு நிறுத்தி இருந்தது நோ பார்க்கிங் ஏரியா. என்னடான்னு பார்த்தா வண்டிக்கான 2 டயரும் பஞ்சர் ஆயிருக்கு. 2 டயரும் பஞ்சர் ஆனதுனால வண்டி நிறுத்த முடியல. 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 2 டயரும் பஞ்சர் ஆனதுனால வண்டி நிறுத்த முடியல.
காஷன் மெசேஜ் அலர்ட் போல இருக்கு. சத்யா வீட்டுக்குள்ள வர சீதா உட்காந்து பூ கட்டிட்டு இருக்காங்க. அம்மா அப்படின்னு சத்யா கூப்பிட வா சத்யான்னு கூப்பிட்டுக்கிட்டே அவங்க அம்மா வெளியே வர்றாங்க. பின்னாடியே ரேகாவும் வர, ரேகா உன் அப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு சீதா கேக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு, டேப்லெட் கொடுத்துருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்றாங்க ரேகா. அச்சச்சோ ஏதாவது பெரிய பிரச்சனையான்றாங்க மீனாவோட அம்மா. இல்லம்மா இப்போதைக்கு சீரியஸா எதுவும் இல்லைன்னு தான் சொல்லி இருக்காங்க, கொஞ்ச நாள் பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்றதா இல்லையான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சத்யா சொல்றாரு. என்னை பார்த்த உன்னை ரொம்ப அழுதுட்டாரு ஆண்டி, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க ரேகா. ஆமாம்மா எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அவரை ஆபீஸ்ல கம்பீரமா பார்த்துருக்கேன், இப்ப ரொம்ப எமோஷனலா பேசுறாரு அப்படின்னு சத்யா சொல்றாரு. உடனே அவங்க அம்மா ரேகாவை பார்த்து, ரேகா அப்பாவுக்கு எல்லாம் சரியாயிடும், நீ கவலைப்படாத அப்படின்றாங்க சந்திரா. ஆன்டி இந்த டயத்துல நான் அப்பா கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரேகா சொல்ல டக்குன்னு சீதாவும் நிமிந்து பாக்குறாங்க. அதான் நீ போய் பார்த்துட்டு வந்துட்டல்ல அப்படின்னு சீதா கேட்க, இருந்தாலும் 2 நாள் அவர் கூட இருந்து அவரை பார்த்துக்கணும்னு தோணுது. இப்ப அம்மா மட்டும்தான் கூட இருக்காங்க, அவங்களும் ரொம்ப பயப்படுறாங்க, நான் கூட இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு ரேகா சொல்ல மத்த 3 பேரும் அமைதியா பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஆன்டி நான் அவங்க கூட இருக்கலாமா ஆன்டி அப்படின்னு ரேகா கேட்க, இதெல்லாம் ஏமா என்கிட்ட கேக்குற, உன் அப்பா உடம்புக்கு முடியாம இருக்கிறப்ப நீ கூட தானே இருக்கணும் அப்படின்னு சந்திரா சொல்ல சீதா அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. தாராளமா போய் கூட இருந்துட்டு வான்றாங்க சந்திரா. தேங்க்ஸ் ஆண்டிங்கிற ரேகா. அப்புறம் சத்யாவும் என் கூட இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நானும் பயப்படாம இருப்பேன்றாங்க ரேகா. சரிமான்ற சந்திரா. டேய் சத்யா நீ ரேகாவை கூட்டிக்கிட்டு போய் அங்க கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வா, அவருக்கு வேண்டியதெல்லாம் பாத்துக்க, அந்த கடமை உனக்கும் இருக்குல்லன்றாங்க சந்திரா. சரிம்மா நானும் அதைத்தான் யோசிச்சேன், ரேகாவும் அவங்க அம்மாவும் மட்டும் தனியா அங்க பாத்துக்க முடியாது, நானும் போய் பாத்துக்கிறேன்றாரு சத்யா. அப்ப நாங்க கிளம்புறோம் ஆண்டி அப்படின்னு ரேகா ரூம்குள்ள போறாங்க. சீதா கட்டிட்டு இருக்க பூவை வச்சுட்டு, டேய் உடனே கிளம்பணுமா, இப்பதானே வந்தீங்கன்னு கேக்குறாங்க சீதா. இல்ல சீதா ரேகாவோட அப்பா பிஸ்னஸை நல்ல தைரியமா ஹேண்டில் பண்ணுவாரு, ஆனா இப்போ அவரே கொஞ்சம் பயப்படுறாரு, ரேகா கூட இருக்கும்போது தான் அவருக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு, அதான் சொல்லிட்டு கிளம்பலான்னு வந்தோன்றாரு சத்யா. சரிப்பா நீங்க கிளம்புங்க அப்படின்னு சந்திரா சொல்ல அப்படின்னு ஒரேட்டு நடக்கிற சத்யா மறுபடியும், அம்மா இங்க வாய என்ன கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு போறாரு, அம்மா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நீ தனியா இருந்துக்குவல்ல அப்படின்னு சத்யா கேட்க, ஏய் நான் என்ன தனியாவா இருக்கிறேன், அதான் சீதா இருக்கால, நாங்க பாத்துக்கிறோம், அவங்க கோவத்தை விட்டுட்டு உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. சீதாவுக்கு இது என்னமோ சரியா படல, ரேகா போறது சரி ஆனா சத்யாவும் போகணுமாமா அப்படின்னு சீதா கேட்க 2 பேரும் சீதாவை பாக்குறாங்க. மாமனார் வீட்டில் போய் எப்படி அப்படின்னு சீதா கேட்க, இதுல நமக்கு என்னடி இருக்கு, இந்த மாதிரி நேரத்துல கூட இல்லாம போனாதான் தப்புன்றாங்க அவங்க அம்மா. அவங்களே மனசு மாறிட்டாங்க, 2 பேரையும் ஏத்துக்கிட்டோன்னு அவங்க சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சந்திரா சொல்ல சீதா எதுவும் சொல்லாம சந்தேகமும் அமைதியுமா பாக்குறாங்க. மா எனக்கும் அதுதான்மா தோணுது, என்கிட்டயும் நல்லா தான் பேசுனாங்க அப்படின்னு சத்யா சொல்ல, நீ கூட போறது தான் சரி சத்யா, அப்புறம் நீ அங்க போறேன்னு மீனாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் கால் பண்ணி சொல்லு அப்படிங்கிறாங்க சந்திரா. மா அதெல்லாம் நானே கால் பண்ணி சொல்லிக்கிறேன்மா மாமா கிட்ட அப்படின்னு சத்யா சொல்ல சீதா அப்படி யோசனையாவே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ரேகா பேக் பண்ணி ஒரு பெரிய ட்ராலியோட வெளியே வர்றாங்க. சத்யா அந்த ட்ராலியை பிடிக்க, ஆண்டி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு ரேகா சொல்ல சரிம்மான்னு அவங்க தலையாட்டுறாங்க. சத்யாவும் போயிட்டு வரோம்மான்னு சொல்லிட்டு ட்ராலியை இழுத்துட்டு போறாரு. கிளம்புறோம் ஆண்டி அப்படின்னு ரேகா கிளம்ப சீதா அப்படியே யோசனையா மறுபக்கம் திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அவங்க 2 பேரையும் வழி அனுப்ப வெளியே போறாங்க. வெளியே வந்து செருப்பை போட்டுக்கிட்டு பக்கத்துல வந்து நிற்கிற சந்திரா கிட்ட கிளம்புறோம் ஆண்டின்னு ரேகா சொல்ல தலையாட்டுறாங்க. போற 2 பேரையுமே பார்த்துட்டு சந்திரா உள்ளர வர சீதா வேற பக்கம் யோசனையா திரும்பி அப்படியே நிக்கிறாங்க. அவங்க அம்மா பக்கத்துல வர, மா எனக்கு என்னமோ இப்போ வரைக்குமே டவுட்டா தாம்மா இருக்கு அப்படிங்கிறாங்க சீதா. எதுக்குடி அப்படின்னு சந்திரா கேட்க, உண்மையிலேயே ரேகாவோட அப்பாவுக்கு உடம்பு முடியாம போயிருக்குமா, இல்ல இவங்கள வர சொல்றதுக்கு ஏதாவது பொய்யா அப்படின்னு சீதா இழுக்கிறாங்க. ஏய் சீதா அப்படிலாம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயத்துல அவங்க எதுக்காக பொய் சொல்லணும், இத்தனை நாள் பொண்ணை பிரிஞ்ச கஷ்டம் அவங்களுக்கும் இருக்கும் இல்ல, நாம எல்லாத்துக்கும் சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்னு சந்திரா கிச்சன் பக்கம் போக அத்தனை சவுண்டு கேக்குது.
படக்குன்னு அப்படின்னு திரும்புறாங்க. வாசல்ல அருண் நிக்கிறாரு. சீதா அவரை பார்த்த உடனே குனிஞ்சு டக்குன்னு பூத்தட்டை எடுத்துட்டு ரூம்குள்ள போனவங்க அப்படியே நின்று கேக்குறாங்க, எப்படி இருக்கீங்க அத்தனை? அருண் கேட்க, ஏதோ இருக்கும். தினம் சீதாவோட வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்க்கை ஓடுது அப்படிங்கிறாங்க சந்திரா. நான் சீதா கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா அப்படின்னு அருண் கேட்க, நான் பக்கத்தில் கடை வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு பைய எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள பர்ஸை போட்டுக்கிட்டு எடுத்துட்டு வர்ற சந்திரா சீதா கிட்ட வர்றாங்க. சீதா குடு அப்படின்னு அவங்க கையில இருக்க பூ தாம்பாளத்தை வாங்கி டேபிள் மேல வச்சுட்டு சந்திரா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சீதா வேற பக்கம் பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்க மெல்ல அருண் அவங்க பக்கத்துல வர்றாரு. சீதாவோட கண்ணத்தை பாக்குறவரு மெதுவா தயங்கிக்கிட்டே, சீதா ஐ எம் சாரிங்கிறாரு. என்னை மன்னிச்சுடு அப்படின்னு அருண் சொல்ல சீதா முகத்தை திருப்பாம கண்ணை மட்டும் லைட்டா ஓரம் பண்றாங்க. அருண் முகத்தையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. நான் பண்ணினது தப்பு தான், உன்னை அடிச்சிருக்க கூடாது, இனிமே அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவரை ஓரப்பார்வையவே பார்த்துக்கிட்டு நின்ன சீதா மெல்ல அவர் பக்கம் திரும்புறாங்க. நாம லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நான் இந்த மாதிரி கேரக்டர் கிடையாதுன்னு உனக்கே தெரியும். ஆனா நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே என் மேல கோவமா வருது அப்படின்னு அருண் சொல்ல சீதா எதுவும் பேசாம அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஏதோ ஒரு சேஞ்ச். சின்ன வயசுலேருந்தே என் கூட எனக்காக வாழ்ந்தது என் அம்மா மட்டும்தான். அவங்க என்னை விட்டு போனதை என்னால் தாங்கிக்கவே முடியல. அது என்னோட பிஹேவியரில் நிறைய விஷயத்த சேஞ்ச் பண்ணி இருக்கு அப்படின்னு அருண் சொல்ல சீதா அப்படியே பார்வையை தாழ்த்துறாங்க. அதுக்காக நான் பண்ணினதை நியாயப்படுத்தலை சீதா, தப்பு தான். என் கோவத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு எனக்கு தெரியல சீதா. மற்ற இடத்துல நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்துடுறேன். ஆனா உங்ககிட்ட எனக்கு பொய்யா நடிக்க வரல சீதா. அதான் ஒரு உரிமையில அப்படின்னு குரல் நடுங்க சொல்றாரு அருண். சீதா மெல்ல முறைப்பா பார்க்க, உரிமை இருக்குன்னு அடிக்கிறது தப்பு தான், சத்தியமா சொல்றேன். உன்னை அடிச்சுட்டு நான் சந்தோஷமா இருந்ததில்ல அப்படின்னு அருண் சொல்ல மறுபடியும் சீதா அருணை முறைக்கிறாங்க. எனக்கும் உள்ளுக்குள்ள வலிக்குது, ஏண்டா இப்படி நடந்துக்கிறோன்னு எனக்கே அவமானமா தான் இருக்கும் அப்படின்னு அருண் சொல்ல சீதா எங்கேயோ வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் அண்ணாமலையும் முத்துவும் பாட்டியை கூட்டிட்டு வர்றாங்க. வாங்க பாட்டி, எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி மீனான்னு எல்லாரும் ஓடி வந்து கேக்குறாங்க. மீனா பாட்டியோட கையை பிடிச்சிருக்க, அண்ணாமலை யார் இந்த பொண்ணு அப்படிங்கிற பாட்டி முத்து பக்கம் திரும்பி, ஏண்டா முத்து பக்கத்து வீட்டு பொண்ணா இது அப்படின்னு கேட்க விஜயாவும் மனோஜும் பயங்கரமா அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. அடுத்ததா ஸ்ருதியை பார்க்குறவங்க, முத்து யாருடா இது? ஏண்டா 3 ஆம்பளை பசங்க இருக்கிற வீட்டில் இப்படி பிள்ளைங்க வந்து இருந்தா என்னடா நினைப்பாங்க அப்படின்னு பாட்டி கேட்க அண்ணாமலை எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம, வண்டியில வந்ததுல களைப்பா இருப்பீங்க, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்கன்றாரு. பாட்டியும் உள்ளர போக எல்லாரும் என்னமோ ஏதோன்னு ஒரே ஆர்வமோ அதிர்ச்சியுமா ஹாலில் கூடி நிக்கிறாங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் வருஷமா நடந்தது எதுவும் ஞாபகத்துல இல்ல, நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயா பயங்கர திகிலோட அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டி ஒரு முடிவோடு தான் வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்களோட இந்த மாற்றம் விஜயாவோட வீட்டுக்குள்ள என்னென்ன மாற்றங்களை உருவாக்குதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.